ஆசிரியர்களுக்கு வணக்கம். 6th சயின்ஸ் டேர்ம் 1ல் ஃபஸ்ட்டு 3 லெசன்லேருந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன தேர்வு இருக்குது. இப்போ அந்த 3 லெசன்லேருந்து 30 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் இருக்குது. புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் முடிஞ்சால் உடனே டெஸ்ட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 3 யூனிட் பார்த்துட்டோம். இந்த டெஸ்ட்டு எப்படி எழுதணும்னா செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டுக்கணும். கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணணும். ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணுங்கள். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல எத்தனை மடங்கு இருக்கும்? 6 மடங்கு, 1/6 மடங்கு, 10 மடங்கு, 1/10 மடங்கு. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிடும் கருவி எது? அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், ஓடோமீட்டர், வேகமானி. 1 மெட்ரிக் டன் என்பது எத்தனை குவிண்டாலுக்கு சமம்? 100 குவிண்டால், 10 குவிண்டால், 1/10 குவிண்டால், 1000 குவிண்டால். SI அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர். பருமனின் அலகு என்ன? மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப், சென்டிமீட்டர், கிலோமீட்டர். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுவது டேஷ் எனப்படும். விசை, இயக்கம், வேகம், தொலைவு. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் எது? நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். வேகத்தின் SI அலகு எது? மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், கிலோமீட்டர் பை வினாடி, மீட்டர் பை வினாடி, சென்டிமீட்டர் பை நிமிடம். தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? புலி, சிங்கம், சிறுத்தை, குதிரை. காற்றில் பறக்கும் பறவையின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், அலைவு இயக்கம். அழுத்தத்திற்கு உட்படாதது எது? திரவம், வாயு, பிளாஸ்மா, திண்மம். பம்பரத்தின் இயக்கம் எதற்கு உதாரணம்? அலைவு இயக்கம், சுழற்சி இயக்கம், வட்ட இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். பருப்பொருள் என்பது டேஷால் ஆனது? செல்கள், திசுக்கள், அணுக்கள், உறுப்புக்கள். அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படும் கருவி எது? சாதாரண நுண்ணோக்கி, எலக்ட்ரான் நுண்ணோக்கி, டெலஸ்கோப், ஸ்டெத்தஸ்கோப். திண்மத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக டேஷ். அதிகம், குறைவு, இல்லை, மில்லிமீட்டர். திரவங்களுக்கு டேஷ் வடிவம் உண்டு. நிலையான, நிலையற்ற, சதுர, முக்கோண. மிக அதிக அழுத்தத்திற்கு உட்படுவது எது? திண்மம், திரவம், வாயு, உலோகம். துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஈரத் துணிகளில் இருந்து நீரை வெளியேற்றும் முறை எது? வடிகட்டுதல்,
ஆவியாக்குதல், மைய விலகல், தெளிய வைத்து இருத்தல். ஒரு பொருளின் நிறையை அளவிட பயன்படும் கருவி எது? ஓடோமீட்டர், பொது தராசு, அளவு நாடா, கடிகாரம். கலவையில் உள்ள லேசான மாசுக்களை காற்றை பயன்படுத்தி பிரிக்கும் முறை எது? கைகளால் தேர்ந்தெடுத்தல், தூற்றுதல், சலித்தல், காந்த பிரிப்பு முறை. பருமன் மாறாமல் வடிவத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளும் நிலை எது? திண்மம், திரவம், வாயு, பிளாஸ்மா. நீரில் உள்ள மணலை பிரித்தெடுக்க ஏற்ற முறை எது? ஆவியாக்குதல், வடிகட்டுதல், சலித்தல், காந்த பிரிப்பு முறை. 1 கிலோகிராம் என்பது எத்தனை கிராமுக்கு சமம்? 10 கிராம், 100 கிராம், 1000 கிராம், 10,000 கிராம். ஊஞ்சலில் ஆடும் சிறுவனின் இயக்கம் எது? வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படும் விசை எது? தொடு விசை, தொடா விசை, காந்த விசை, ஈர்ப்பு விசை. பருப்பொருளின் 4வது நிலை எது? திண்மம், திரவம், பிளாஸ்மா, வாயு. திண்ம பொருட்களில் இருந்து கல்லினை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. தூற்றுதல், சலித்தல், கைகளால் தெரிந்தெடுத்தல், கதிரடித்தல். நேரான பாதையில் செல்லும் ஒரு பொருளின் இயக்கம். நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்ட இயக்கம், தற்சுழற்சி இயக்கம். ஒரு மேஜையின் நீளத்தை அளக்க பயன்படுவது எது? கடிகாரம், அளவு நாடா, தராசு, லிட்டர் அளவை. தானிய கதிர்களில் இருந்து தானியங்களை பிரிக்கும் முறை எது? சலித்தல், கதிரடித்தல், தூற்றுதல், வடிகட்டுதல். இப்போ ஆன்சர் செக் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் சொல்லும்போது கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல எத்தனை மடங்கு இருக்கும்? 1/6. 1/6. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிடும் கருவி எது? ஓடோமீட்டர். ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை குவிண்டாலுக்கு சமம்? 10. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? மீட்டர். பருமனின் அலகு என்ன? மீட்டர் கியூப். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுவது டேஷ் எனப்படும். இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் எது? கால ஒழுங்கு இயக்கம். இ. வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் பை வினாடி. தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிறுத்தை. காற்றில் பறக்கும் பறவையின் இயக்கம் எவ்வகையை சேர்ந்தது? ஒழுங்கற்ற இயக்கம். அழுத்தத்திற்கு உட்படாதது எது? திண்மம். பம்பரத்தின் இயக்கம் எதற்கு உதாரணம்? சுழற்சி இயக்கம். பருப்பொருள் என்பது டேஷால் ஆனது.
அணுக்களால் ஆனது. அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படும் கருவி எது? எலக்ட்ரான் நுண்ணோக்கி. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக குறைவாக தான் இருக்கும். திரவங்களுக்கு டேஷ் வடிவம் ஒன்று உண்டு. நிலையற்ற. கொள்கலன் எப்படி இருக்கோ, எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அது மாறிடும். நெக்ஸ்ட்டு, மிக அதிக அழுத்தத்திற்கு உட்படுவது எது? வாயு. துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஈர துணிகளில் இருந்து நீரை வெளியேற்றும் முறை எது? மைய விலக்குதல், மைய விலக்கல். ஒரு பொருளின் நிறையை அளவிட பயன்படும் கருவி எது? பொது தராசு. கலவையில் உள்ள லேசான மாசுகளை காற்றினை பயன்படுத்தி பிரிக்கும் முறை எது? தூற்றுதல். பருமன் மாறாமல் வடிவத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளும் நிலை எது? திரவம். நீரில் உள்ள மணலை பிரித்தெடுக்க ஏற்ற முறை எது? வடிகட்டுதல். 1 கிராம் என்பது எத்தனை கிராமிற்கு சமம்? 1000 கிராம். 1 கிலோகிராம் என்பது எத்தனை கிராமிற்கு சமம்? 1000 கிராம். ஊஞ்சலில் ஆடும் சிறுவனின் இயக்கம் எது? அலைவு இயக்கம். துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படும் விசை எது? தொடுவிசை. பருப்பொருளின் 4வது நிலை என்ன? பிளாஸ்மா. திண்ம பொருட்களில் இருந்து கல்லினை பிரித்தெடுக்க பயன்படும் முறை எது? கைகளால் தெரிந்தெடுத்தல். நேரான பாதையில் செல்லும் ஒரு பொருளின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். ஒரு மேஜையின் நீளத்தை அளக்க பயன்படுவது எது? அளவு நாடா. இது ஒரு கொஷின் கேட்டிருக்கியம்மா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரே மாதிரி கொஷின் கொஞ்சம் டைட்டாகவே இருக்கக்கூடாதுல்ல, ஒரு கொஷினாவது ரொம்ப ஈஸியாக இருக்கணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். தானிய கதிர்களில் இருந்து தானியங்களை பிரிக்கும் முறை எது? கதிரடித்தல். இப்போ டோட்டலாக 30 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களோட மார்க்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். மார்க்ஸ் என்டர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைமும் நான் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணத்தோடு என்டர் பண்ணுங்கள். நிச்சயமாக வரக்கூடிய டெஸ்ட்லேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இன்றைக்கி நெக்ஸ்ட்டு 3 லெசனுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். அந்த லெசனுக்கான டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.